அதிமுகவுக்கு திமுக ஆதரவளித்தால் பாஜக நிலைப்பாடு என்ன? இப்போ என்ன பரவலாக பேசப்படுகிறது, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைக்கிறார்கள், இல்லை ஒருவர் ஆட்சி அமைக்க இன்னொருவர் வழியிலிருந்து ஆதரவு கொடுக்க, இல்லை கூட்டாக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க அப்படின்னு இப்படி பல வாய்ப்புகள் பேசப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி இருக்கிறது, ஆனால் அதிமுக பாஜக உறவு தொடர்கிறது. என்டிஏ கூட்டணியாகத்தான் இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் பாஜக ஒரு இடம் பெற்றிருக்கிறது. ஊட்டியிலிருந்து போஜராஜன் எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த சூழலில் இப்படி ஒரு ஃபார்முலேஷனில் பாஜக என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ அவங்க கழகங்கள் எல்லாம் தமிழகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறை காங்கிரஸ் டிவிகேவோடு சேர்ந்திருக்கிறது. நிலைமை மாறி இருக்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். பாஜக என்ன நிலைப்பாட்டை எடுக்க கூடும் அப்படிங்கிறது பற்றிய ஆலோசனை நடைபெறுகிறது. தியாகராய நகரில் இதற்கான கூட்டம் வைத்தியராமன் தெருவில் பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் நடப்பதாக அறிகின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு சங்கரன் ஓட்டியூ. ஓகே சங்கரன் சார், இதில் என்ன நடக்குது? நயினார் நாகேந்திரன் தலைமையிலே இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ இப்படிலாம் கட்டியெல்லாம் பிடிச்சி இப்போ சந்தோஷப்படலைங்க. இந்த காட்சி ஃபைல் விஷுவல்ஸ். நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக தேர்வான போது அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்ட காட்சி இது. இப்போல்லாம் அவங்க அப்படிலாம் கொண்டாடலை. இன்றைக்கி அவங்கெல்லாம் கூடி என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முக்கியமான அஜெண்டா எது சங்கரன்? ஹரிகரன், அதாவது தற்போது இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஊட்டி தொகுதியில போஜராஜன் என்பவர் பாஜக சார்பில் வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர். அதிமுக கூட்டணியில 27 இடங்களும், வாசன் வாங்கிய ஒரு 5 இடங்கள் என்று 32 இடங்கள்ல களம் கண்ட பாஜக ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றது. இந்த நிலையில சற்று முன்னதாக வெற்றி பெற்ற போஜராஜன் பாஜக அலுவலகத்திற்கு வந்தபோது பட்டாசு வெடித்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில சரியா ஒரு 9:30 மணி அளவில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே இங்கு வந்த நிலையில பல்வேறு மாநில நிர்வாகிகளும் வந்திருக்கிறாங்க. தற்போது இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு நயினார் நாகேந்திரன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இப்ப அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து ஒரு நிமிடத்திற்கு நிமிடம் அது தொடர்பான பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பாஜக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவானால் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் தற்போது ஒரு ஆலோசனையானது நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டு வருகிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் அவர் தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கலாம். ஹரிகரன், ஓகே, அந்த ஒரு எம்எல்ஏ என்ன செய்வார் அப்படின்னு அரசியல் வியூகர்கள் சொல்வது அவர் அப்ஸ்டெயின் செய்யலாம். இப்படி ஒரு ஃபார்மேஷனில் அவர் ஆதரவாவோ எதிர்ப்பாவோ இல்லாமல் அவர் புறக்கணிப்பதும் கூட ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அந்த திசையில தான் போகிறாங்களாம். அதாவது அவர் வாக்கெடுப்பு நடக்கும் போது அவர் புறக்கணிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக இடம் பிடித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில பாஜகவை தவிர்த்து இல்ல அதிமுக மற்றும் இதர கட்சிகள் எல்லாம் திமுகவுடைய ஆதரவை பெறும்போது கூட்டணியில இருந்துகிட்டு பாஜக எந்தவித ஒரு கருத்தும் சொல்லாமல் சட்டப்பேரவையில வாக்கெடுப்பு நடக்கும் போதோ அல்லது நேரடியாக ஒரு ஆதரவு அளிக்காமல் புறக்கணித்தாலோ இது ஒரு மாதிரியான ஒரு சர்ச்சை பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி வரும். எனவே அது தொடர்பாகத்தான் நாம் எந்த விதமான ஒரு முடிவை மேற்கொள்வது என்ற அந்த தொடர்பாக ஒரு முடிவை எடுப்பதற்காகத்தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஹரிகரன், ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறது, அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி இருக்கிறது. ஒரு 4-5 நாட்களில் எத்தனை பெரிய மாற்றங்கள் பாருங்க. இப்படி அதிமுக திமுக கூட்டணி அமைந்தால் அது ஏதோ ஒரு வகையில் பாஜகவுடைய மறைமுக ஆசி இருக்கும் அப்படின்லாம் கருதப்படக்கூடிய நிலையில் அவங்களுக்கு பொலிட்டிக்கலி அது எப்படி அணுகுவது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பிரதானமாக எழுந்திருக்கும். மேபி அவங்க அதில் நேரடியான ஒரு பங்களிப்பு கூட செலுத்தாமல் இருக்கலாம். ஒரு எம்எல்ஏ பாஜகவுக்கு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக 90களிலேயே ஒரு எம்எல்ஏ பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏக்கள் வைத்திருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல பர்சன்டேஜ் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த சூழலில் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் மதிப்பு அதிகம்
அதிகம் அப்படிங்கிற நிலையில் பாஜகவுடைய எம்எல்ஏவுடைய நிலைப்பாடு, பாஜகவுடைய சட்டமன்ற குழு அந்த ஒரு எம்எல்ஏ தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது ஒவ்வொரு வெற்றியும் கொண்டாடப்பட வேண்டியது தான். இப்போ நம்ம பார்த்தோம், சின்ன சின்ன கட்சிகள் 2 உன்னின் பெறும்போது கூட கொண்டாட வைத்தியராமன் தெருவுக்கு பாஜக எம்எல்ஏ தலைமை அலுவலகத்துக்கு வர ஒரே ஒரு எம்எல்ஏ வரார் வழிபடுங்கோன்னு ஒரு பெரிய கொண்டாட்டம், அவங்க எல்லாம் பட்டாசெல்லாம் வெடித்ததை பார்த்தோம். ஏன்னா இந்த சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நம்பரும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.